கடவுள் விரும்பும் பலிகள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுள் விரும்பும் பலிகள். கடவுள் எத்தகைய பலிகளை விரும்புகிறார்? அநேக பலிகள் உண்டு. ஆயினும் கடவுள் விரும்பும் சிறப்பான பலிகள் என்னவென்று சொன்னால், அவருடைய பெயரை அறிக்கை செய்வதன் வழியாக நம்முடைய உதடுகள் செலுத்தக்கூடிய காணிக்கையை என்னும் புகழ்ச்சிய உன்னதமான பலியாகும். உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும், துதியின் பலியாகும் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 13:15 வாசிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரின் பெயரை அறிக்கை செய்யக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு, அந்த புகழ்ச்சி, அந்த துதி ஆண்டவருக்கு ஏற்ற பலியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மீண்டும் ஒரு வார்த்தை சொல்கிறார், நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள், இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. நன்மை செய்ய வேண்டும். கடவுளுடைய பெயரை மட்டும் அறிக்கை செய்து அவருக்கு புகழ்ச்சி பலியை செலுத்திவிட்டு போகக்கூடியவர் அல்ல. கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை, துதியின் பலியை செலுத்தக்கூடிய பிள்ளைகள் இந்த உலகத்தில் நன்மை செய்கின்ற போது அது பலியாக மாறுகிறது. பகிர்ந்து வாழ்வது பலியாக மாறுகின்றது. நமக்கு மேல் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கீழ்ப்படுகின்ற போது அது பலியாக மாறுகிறது என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருக்கு துதிகளை எழுப்புவோம், நன்மை செய்வோம், பகிர்ந்து வாழ்வோம், கீழ்ப்படிவோம். இத்தகைய பலிகளை கடவுளுக்கு காணிக்கையாக ஆக்குவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.